நண்பர்களே, எனக்கு நிறைய மெசேஜ், நிறைய ஃபோன் கால் எல்லாம் ஒரே சப்ஜெக்டில். என்னன்னா, சார் நான் நிறைய வீடியோ பார்த்தேன் சார். நான் அத்தனையே வந்துட்டு மார்க்கெட் 50% விழுப்போது, 60% விழுப்போது, 70% விழுப்போது, மிகப்பெரிய பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். எனக்கு உங்களை உண்மையாக ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு இந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும்போது, இல்லை இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது யூடியூப்பில் பயமாக இருக்குது சார். எங்களுக்கு கஷ்டமாக, நான் கஷ்டப்பட்டு பண்ண பணம் சார் விரயமாயிடுமா, இல்லை வேஸ்ட் ஆகிப்படுமா, இல்லை நஷ்டமாயிடுமான்னு பயமாக இருக்குது சார். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. சரியான ஒரு கேள்வி தான். என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான். இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, நம்ம ஷேர் மார்க்கெட் சந்திக்கிற முதல் பிரச்சனை இதுதானா? இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் இல்லையா? இதுக்கு முன்னாடி கோவிட் இல்லையா? லேமன் பிரதர்ஸ் இல்லையா? கேத்தன் பரேக் இல்லையா? அர்ஷத் மேத்தா இல்லையா? Y2K ப்ராப்ளம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 100 வருஷத்துக்குள்ள இதுதான் ஃபேஸ் பண்ணுற முதல் பிரச்சனையா? கிடையவே கிடையாது. இது நம்ம நாட்டுக்கு நேரடியாக இருக்கிற பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கிற பிரச்சனை. நேரடியாக இருக்கிற பிரச்சனையே எது? கொரோனா, டிமானிட்டைசேஷன். நம்ம நாட்டை செங்குத்தா நடுவில், அதாவது தமிழில் சொல்லுவாங்க, நடு சென்டரில் அடித்த பிரச்சனை தான் டிமானிட்டைசேஷன் அண்ட் கொரோனா. அதையும் நம்ம மீறி வரல. யோசிச்சு பாருங்க. 26,300 அதுதான் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. அது எப்போ நம்ம வந்தது? ஜனவரி 2026, அதாவது 5 மாதம் முன்னாடி. இதெல்லாம் எப்போ நடந்தது? அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்திருக்கு இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் அனாவசியமாக கிராஸ் பண்ணிட்டு மேலே பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால யாராவது ஒருத்தர் இனிமேல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அத்தனையும் பொய். மறுபடியும் சொல்லி, அத்தனையும் பொய்யும். தேவையில்லாமல் உங்களை ஒரு பீதியை கிரியேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க. இதோட பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தாச்சு. இதெல்லாம் சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். சிராய்ப்பு மட்டுமே. சிராய்ப்பு இருக்கும், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கொஞ்ச நாள் பொறுத்து ரெக்கவர் ஆகும். இது இப்போ உங்களுக்கு தெரியாது. 2030 இன்னொரு 4-5 வருஷம் பொறுத்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதோட பலன் உங்களுக்கு தெரியும். ஏங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு மரத்தை விதையை நட்டாலே அந்த மரமாய் காய் கனியாக வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுமா இல்லையா? அதே மாதிரி தாங்க ஷேர் மார்க்கெட்டும். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஆஹா, நல்ல வேலை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இன்றைக்கி இப்போ 2030 ஆகிப்போச்சு, நம்ம போட்ட பணம் இவ்வளோ தான் போட்டோம், இப்போ எவ்வளோ ஆகிப்போச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும், நீங்களே புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேர் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நிறுத்தாதீர்கள். அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறது. அதோடு அவங்க சேனலை நிறுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. ஏனென்றால் அவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்கள். ஓகேங்க. இது இப்போ உங்களுக்கு புரியாது, 2030 ஆட்டோமேட்டிக்காக புரியும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.